மறைக்க நினைத்தாலும் அவருடைய ஒவ்வொரு அறிவிப்பிற்கு பின்னால் அமித்ஷா தான் இருக்கிறார் என்பது மிக தெளிவாக கிராமத்தில் இருக்கின்ற மக்களும் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது. தேமுதிகவும் தமிழகத்திலே எதிர்க்கட்சியாக இருந்த ஒரு கட்சி. எனவே அதற்கான ஒரு அங்கீகாரத்தோடு அந்த இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. விசிகாவிற்கு அதனால் எந்த மன வருத்தமும் இல்லை. அவர் கேட்ட இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அவதூறை வாரி தூற்றுவது என்பது தவறான ஒரு செயல். சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். என்டிஏ கூட்டணியின் தலைவராக, தமிழக தலைவராக சொல்லப்படுகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்ப திரும்ப தன்னுடைய பிரச்சனைகளை மறைப்பதற்கு, தனக்கு இருக்கிற சிக்கல்களை மறைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தேவையற்று விமர்சனம் செய்து வருகிறார். ஒரு காலத்தில் வட இந்திய தலைவர்கள் அதிமுக தலைவரை பார்ப்பதற்கு அவர் வீட்டு வாசற்படியில் வந்து நிற்கின்ற சூழலை மாற்றி இன்றைக்கு ஒவ்வொரு முடிவை எடுப்பதற்கும் டெல்லிக்கு பறந்து போய் வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சி தலைவர்களையும் தேவையற்ற விமர்சனம் செய்து வருகிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடை அவரே உணர்த்தி இருக்கிறார். ஒவ்வொரு முறை அவர் டெல்லி சென்று வந்த பிறகு ஒவ்வொரு கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்பதை அறிவிக்கின்ற சூழலில்தான் அவர் இருந்தார். அவர் டெல்லிக்கு போவது மாத்திரமல்ல, அவர்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளாக இருக்கின்ற அமமுக, பாமக தலைவர்களும் டெல்லிக்கு போய் வந்துதான் தங்கள் பிரச்சனை தீர்ந்தது என்பதை வெளிப்படையாக சொன்னார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் எங்களுக்கு எதுவும் என்றால் பாஜக தான் பொறுப்பு என்கின்ற அளவிற்கு வெளிப்படையாகவும் சொல்லிவிட்டார். இப்படி எல்லா விதத்திலும் அவருடைய கூட்டணியில் இருக்கிறவர்கள், கூட்டணிக்கு தலைமை பாஜக, கூட்டணியில் முடிவெடுப்பவர் அமித்ஷா என்பதை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிற நேரத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களை அடிமை கட்சிகள் என்று பேசுவது தேவையற்ற செயல். மிக குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறை கூறுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி படிப்படியாக தேர்தல் களத்திலே சவால்களை சந்தித்து வளர்ந்து வந்த கட்சி. அதனுடைய தலைவர், அதன் எழுச்சி தலைவர் திருமாவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் களத்திலே வெற்றியை நிரூபித்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தலைமையால் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த நல்லுறவோடு இருக்கின்ற இந்த கூட்டணியை அவர் விமர்சனம் செய்கிறார். அவருடைய கூட்டணியில் பாஜகவிற்கு கடந்த முறையை விட அதிக இடங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, பாஜக சின்னமான தாமரை சின்னத்தில் இன்னும் கூடுதல் இடங்களில் பல கட்சிகள் போட்டியிடுகின்ற நிலை வந்திருக்கிறது. பாஜகவுடைய 27 இடங்கள், தமாகவுடைய 5 இடங்கள் இல்லாமல் இன்னும் அவருடைய கூட்டணியில் இருக்கின்ற இந்திய ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்ற நிலை வருகின்ற பொழுது, இந்த தமிழகத்திலே நோட்டாவுக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த தாமரைக்கு இன்றைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறார். எதிர்காலத்தில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலை பீகாரிலே, மகாராஷ்டிராவில் சிவசேனா சரத்பவார் கட்சிகள் சந்தித்த நிலை, அதேபோல் கோவாவிலே பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருந்து பாரதிய ஜனதாவால் விழுங்கப்பட்டிருக்கின்ற மாநில கட்சிகளுடைய நிலைதான் அதிமுகவிற்கு வரப்போகிறது என்பதை மீண்டும் மீண்டும் அவர் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட சூழலில் முதலில் அதிமுக தொண்டருடைய சுயமரியாதையை காக்கின்ற வகையில் அவருடைய நடத்தை இருப்பது தான் திராவிட கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நிலையில் அதிமுகவிற்கு ஒரு ஏற்படக்கூடிய களங்கத்தை துடைக்கின்ற செயலாக இருக்கும். ஆனால் அதை விடுத்து அவர் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை கூறி கொண்டிருக்கின்றார். அவர் என்னதான் மேக்கப் போட்டு கொண்டு மறைக்க நினைத்தாலும் அவருடைய ஒவ்வொரு அறிவிப்பிற்கு பின்னால் அமித்ஷா தான் இருக்கிறார் என்பது மிக தெளிவாக கிராமத்தில் இருக்கின்ற மக்களும் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதிமுக என்பதையே அடிமை திமுக என்கின்ற பெயர் மாற்றுகின்ற அளவிற்கு கொண்டு சென்று விட்டார் என்றுதான் அதிமுகவில் இருக்கின்றவர்களே குற்றம் சாட்டக்கூடிய நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலை இன்றைக்கு இருக்கிறது. அமித்ஷா கொடுக்கின்ற ஸ்கிரிப்டை மாற்றி கூட படிக்காமல் அப்படியே படிக்கிறார்.
காரணம் ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கின்ற இடத்தை சொன்னாரே ஒழிய அதிமுகவுக்கு போட்டியிடுகின்ற இடத்தை கூட மற்றவர்கள் கணக்கிட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில்தான் அவருடைய ஒவ்வொரு நிலைப்பாடும் இருக்கிறது. மோடியா லேடியா என்று கேட்டு தேசிய கட்சியான பாஜகவிற்கு சவால் விட்டவர் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஆனால் இன்றைக்கு மோடிதான் எல்லாம் என்று சொல்லி மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆன்மாவையே சாகடிக்கின்ற அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று விட்டார்கள். எனவே டெல்லி பாஜகவிற்கு ஒருபோதும் அடிபணி மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் மீண்டும் அவர் அடிபணிந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் தமிழக மக்கள் டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று மிக உரக்க வலுத்த குரலில் சொல்லியிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே ஒன்று திரண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே திராவிடம் 2.0 மீண்டும் மலர இருக்கின்ற இந்த சூழலில் இந்த ஒரு மகத்தான வெற்றியை குவிக்கின்ற அந்த பணியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் படிப்படியாக திட்டமிட்டு துவங்கி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளோடு பேசப்பட்டு அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டு 2 முறை இல்லை 3 முறை 4 முறை பேச வேண்டிய சூழல் வந்தாலும் அவருடைய மனம் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு அவர்களோடு பேசி கூட்டணி ஒப்பந்தங்கள் இடப்பட்டிருக்கிறது. அதேபோல் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பதையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அணியினரோடு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் பேசி ஒருமனதான முடிவிற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற காட்சியும் ஊடக பத்திரிகையை சேர்ந்த நண்பர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இப்படி ஒரு மனம் ஒத்த கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமைந்திருக்கிறது. என்டிஏ கூட்டணி என்பது டெல்லியில் அமித்ஷாவுடைய கட்டளைக்கு ஏற்ப அவருடைய வாய் அசைவுக்கு ஏற்ப அமைந்திருக்கிறது. ஒரு சுயமரியாதையோட தன்மானத்தோடு இயங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அங்கீகரிக்கப்படாத தேமுதிகவிற்கு கூடுதல் இடங்கள் கொடுத்திருக்காங்க, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு குறைவான இடங்கள் கொடுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. இதற்கு மிக தெளிவாக எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் பதிலளித்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் இடங்கள் கொடுத்தாக நீங்கள் கூறினால் அது தவறு. அது ஒரு பாரம்பரியம் மிக்க கட்சி, தமிழகத்தை ஆண்ட கட்சி, அதனால் அதற்கான இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல தேமுதிகவும் தமிழகத்திலே எதிர்கட்சியாக இருந்த ஒரு கட்சி, எனவே அதற்கான ஒரு அங்கீகாரத்தோடு அந்த இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. விசிகாவிற்கு அதனால் எந்த மன வருத்தமும் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு தேர்தலாக போட்டியிட்டு அந்த போட்டியின் அடிப்படையில் கூடுதல் இடங்களை பெற்று வருகிறோம். நாங்கள் தமிழகத்திலே மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறதாக நாங்களே சொன்னாலும் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலை இருக்கிறது என்று மிக தெளிவாக ஆனால் எழுச்சி தமிழர் அவர்கள் இதற்கு பதிலளித்திருக்கிறார். அதிமுக கூட்டணி வந்து சுதந்திரமா இருக்க கூட்டணி கட்சி தலைவர்களா, ஆனா திமுகவுல அடிமையா இருக்காங்க அப்படின்னு அடிமையா இருந்த கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை வந்து நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட இத்தனை சுற்று போயிருக்காரு. மிக தெளிவாக சுதந்திரமாக அவர்களுடைய கருத்தை அவர்களுடைய கட்சியில பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தை தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடை தெரிந்து கொண்டு அவர்கள் கட்சியுடைய பொருள் பீரோவை கூட்டி அங்கே பேசி ஒருமித்த முடிவு தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது சுதந்திரமாக செயல்படுகின்ற கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கு. அதிமுகவை விழுங்கிக் கொண்டிருக்கிறது நல்ல அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் உள்ளிட்ட குற்றச்சாட்டு வச்சிருக்க நிலைமையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா சீட்டை வந்து கம்மி பண்ணி கொடுக்கறதையும் கம்யூனிஸ்டுகளுக்கு கம்மி பண்ணதெல்லாம் வந்து திமுக தான் அவர்களுடைய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளை வந்து விழுங்கி கொண்டு இல்லை. ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கடந்த கால எண்ணிக்கையிலிருந்து குறைத்து தான் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. புதிய கட்சிகள் இங்கே இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற சூழலில் அவர்களுக்கும் இடமளிக்க வேண்டிய நிலையில் நாங்களும் குறைத்துக் கொள்கிறோம், கூட்டணி கட்சியிலையும் குறைத்துக் கொள்வதற்கு வேண்டியிருக்கிறோம். கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து தங்களோட சின்னத்துல போட்டியிடணும்னு சொல்றது வந்து நிர்பந்திக்கிறது வந்து நல்லது இல்லை, அது வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற இல்லை, அது அவருடைய கருத்து. ஒவ்வொரு கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாங்கள் இத்தனை இடங்களில் குறைந்தபட்சம் போட்டியிட வேண்டும், ஆட்சி அமைக்கின்ற போது எங்களுக்கான அதற்கான நிலை இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது கூட அவர்களுக்கான உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை சொல்லியிருக்கிறார்கள். விசிகாவை பொறுத்தவரை அவருடைய சின்னத்தில் போட்டியிருக்கிறார்கள். அதுபோன்று ஒவ்வொரு கட்சிக்கும் எந்த கட்சிக்கு தேவையோ அவர்கள் சின்னத்தில் போட்டியிருக்கிறார்கள். சார், நம்ம கூட்டணியிலிருந்து விலகி போன தமிழக வாழ்வுரிமை கட்சி வேலுமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க முதல்வரை சந்திக்கிறது கூட ஒரு துறைமுருகன் அவங்களால கூட சந்திக்க முடியல, அதிகாரம் தான் வந்து மேலோங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க.
ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் அவர், அமைச்சரவையில் 2வது இடத்தில் இருக்கிறவர், எப்பொழுது வேண்டுமானாலும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சட்டமன்றம் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கிறார், அறிவாலயத்தில் பக்கத்தில் இருக்கிறார். அவர் பார்க்க முடியவில்லை என்று சொல்வதெல்லாம் இந்த நேரத்தில் அவர் சொல்கின்ற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை ஒரு மாதத்திற்கு முன்போ 2 மாதத்திற்கு முன்போ சொல்லியிருந்தால் வேல்முருகன் சொல்வதை நாம் பேசிக்கொள்ளலாம். அவர் கேட்ட இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அவதூறை வாரி தூற்றுவது என்பது தவறான ஒரு செயல். அதே மாதிரி இது சிஎம் சாருக்கு அருகிலே இருக்கக்கூடிய அதிகாரமிக்க ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதிகாரமிக்கவர்களால் தான் ஆட்சி பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க சார். இது எந்த விதத்தில் பார்க்குறீங்க? நிச்சயமாக கிடையாது. நான்லாம் சிஎம் பக்கத்திலே இல்லை, தூரத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சர். ஆனால் என்னிடத்திலே போக்குவரத்துறையை கொடுத்து நிர்வகிக்க சொன்னார். முதலமைச்சரை பொறுத்தவரை யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு செயல்படுகின்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். மிக தெளிவாக எல்லா அமைச்சர்களும் ஒத்திசைந்து செயல்படுகின்ற ஒரு கூட்டு மந்திரி சபை என்கின்ற இடத்தில் இந்த மந்திரி சபை இருக்கிறது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாவட்ட செயலாளர்கள் வரை ஒவ்வொரு முறையும் அழைத்து பேசி கருத்து கேட்டு செயல்படுகின்ற ஒரு ஜனநாயக இயக்கமாக இருக்கிறது. அதிகார மையம் என்பதெல்லாம் கடந்த ஜெயலலிதா அவருடைய காலத்தில் இருந்ததுதான் அதிகார மையம். அவரை சந்திக்க முடியாமல் அவருடைய பதிலை கூட கேட்டு பெறுவதற்கு காத்திருந்து செம்பரமாக்கம் ஏரியை திறந்துவிட முடியாத நிலையெல்லாம் இருந்தது. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எளிய மக்களை கூட சென்று சந்திக்கிறார் என்பதை எல்லோரும் பார்த்து வருகிறோம். மிக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் அவர் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அங்கே சாலையில் இறங்கி அவரிடத்திலே கருத்துக்களை கேட்கிறார். அதே போன்றுதான் நீங்கள் அமைச்சரவை கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, சட்டமன்றம் நடந்தாலும் சரி, அங்கே ஒரு சாதாரண எம்எல்ஏ போய் கடிதம் கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கிறார். சாதாரண பொதுமக்கள் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கை வைத்தாலும் ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார். இங்கு அதிகார மையம் என்பதில் இல்லை. உங்களுக்கு எதிராக ஐஜேகே அதிமுக எப்படி பாக்குறீங்க? அவங்க கூட்டணியில் அவங்க போட்டிடுறாங்க. அந்த பகுதியில் அவர்கள் ஒரு கணிசமான செல்வாக்கு மிக்கவர்கள், யாரையும் குறைத்து மதிப்பிட முடியாது. நிச்சயமா அவருடைய கட்சியை பொறுத்தவரை அவர் போட்டியாளர் தான் வருவாங்க. சார், வழக்கமா திமுக தான் எல்லாத்தையும் முன்னிலை தேர்தல் இருக்கே வெளியிடு அப்படின்னு. இந்த முறை இந்த கூட்டணி தொகுதி பங்கீட்டிலே ஒரு தொய்வு இருக்கு. கூட்டணி கட்சிகள் ஒரு இல்லை, இது தொய்வே இல்லை. வழக்கமா இது நாங்கள் எப்பயுமே கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைத்து அந்த குழு கூட்டணி கட்சி தோழரோடு பேசி முடிவு அறிவிப்பது என்பது காலகாலமாக இருந்து வருகின்ற மரபு. அந்த அடிப்படையில் தான் கூட்டணி கட்சியினரோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம். அதே போல தேர்தல் அறிக்கை என்பது நாங்கள் உட்கார்ந்த இடத்துல வெளியிடுற அறிக்கை கிடையாது. அதிமுக திமுகவுடைய கடந்த கால தேர்தல் அறிக்கையும் ஆட்சியினுடைய சாதனையும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் *2 இதெல்லாம் போட்டு தான் வெளியிட்டிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து எல்லா பொதுமக்களிடத்தில் கூட கருத்துக்களை கேட்டு அவற்றை தொகுத்து முதலமைச்சரிடத்தில் வழங்கி தேர்தல் அறிக்கை வெளியிடப் போகிறோம். அவங்க தேர்தல் அறிக்கைக்கும் எங்கள் தேர்தல் அறிக்கை வெளியே வரும்போதும் உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு சிரத்தையோடு மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி மக்களுடைய பிரதிநிதிகள் பொது அமைப்புகளுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி ஒரு தேர்தல் அறிக்கையாக வரப்போகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அதே போல நாங்கள் இந்த கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை முடித்து இடத்தை அறிவிக்கப் போகிறோம், வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கப் போகிறோம் என்கின்ற காரணத்தினால்தான் நேற்று உடனடியாக அந்த 23 பேர் பட்டியலை மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் வெளியிட்டிருக்கிறார். அது யாரும் ஒரு சாதாரண தொண்டர்களுடைய பேரே இல்லை, எல்லாம் முன்னாள் அமைச்சர்களுடைய பெயர்கள் தான் இருக்கு. இது எதிர்பார்க்கப்பட்ட பட்டியல். இது எப்போ வேணாலும் அவர் வெளியிடலாம். இது திராவிட முன்னேற்ற கழகத்தை முந்திக் கொண்டு செய்வதாக அவர் காட்டியிருக்கிறார். ஒழிய எங்களுடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே ஒரு ரெகுலரைஸ்டாக இருக்கும். நம்ம தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களுடைய விருப்ப மனுவை பெறுவது, அந்த விருப்ப மனு அடிப்படையில் அவர்களை நேர்காணல் செய்வது, 234 தொகுதிக்கும் நேர்காணல் முடிவுற்றிருக்கிறது. அந்த விருப்ப மனு கொடுத்த அவர்கள் அத்தனை பேரையும் அவர் சந்தித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒவ்வொரு செயலும் திட்டமிட்டு நடைபெறுகிறது. எனவே இந்த காலதாமதமோ தொய்வோ எதுவும் கிடையாது. அமைச்சர் 12 பேருக்கு எதிராக அதிமுக எல்லாமே கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க. பாமக ஒதுக்கிட்டாங்க, பாமக ஒதுக்கிட்டாங்க, பிஜேபி ஒதுக்கிட்டாங்க. அதுக்கு பாத்தீங்க நீங்க அதிமுக திமுக கூட்டணி கட்சி. இது நீங்க மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கிட்ட தான் கேட்கணும். தேர்தல் அறிக்கையில நிறைவேற்றப்படவில்லை. இது சும்மா ஒரு பைபிள்ஸ் பிரச்சாரம் மாதிரி இதை திருப்பி சொல்லிட்டு இருந்தா அது மக்கள்கிட்ட கெடுப்பணும்னு அவர் நினைச்சிருக்காரு. நாங்கள் எத்தனை தேர்தல் அறிக்கை 590 தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம், அதில் எத்தனை நிறைவேற்றுகிறோங்கிறத மிக தெளிவாக ஒரு அறிவாலயத்திலேயே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்பட்டு வெளியிடப்பட்டிருக்குது. தேர்தல் அறிக்கையில் சொல்லாத புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல் திட்டம், காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்குது. இதையெல்லாம் மக்கள் அறிவார்கள். இதையெல்லாம் அறிந்த காரணத்தில் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பக்கம் அவர் பின்னால் நிற்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால்தான் அதை மடைமாற்றுவதற்கு இது போன்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள்.
ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இன்னும் ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கின்ற புள்ளி விவரங்களிலேயே சட்டம் ஒழுங்கிலே தமிழகம் சிறந்து இருக்கிறது, பெண்கள் பாதுகாப்பில் சிறந்து இருக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லுகிறார், தமிழகத்தில் மிக சிறப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியாக இருக்கிறது, எங்களுக்கு எந்த பெரிய அதில் ஒரு இது கருத்து மாறுபாடு இல்லைன்னே சொல்லுகிறார். இவங்க தேர்தலுக்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியில் இருக்கிறவர்களே இங்கே இப்போ இருந்தால் தமிழ்நாட்டில் பாதுகாப்புன்னு தான் வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே பணிபுரிய வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்குமான ஒரு பாதுகாப்பு அளிக்கின்ற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. சார், இப்போ அதிமுகவை பொறுத்தவரை இந்த கூட்டணி கட்சியில் அவருடைய சின்னத்திலேயே அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணலாம், பிரச்சாரம் பண்ணலாம். ஆனால் திமுக பொறுத்தவரை உதவி செய்யலாம் வைக்கணும்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்குறாருன்னு சொல்லி எடப்பாடி அப்போ அவங்க கூட்டணி நிற்க போகிற புரட்சி பாரதம் எந்த சின்னத்தில் நிற்க போகிறாங்க? அவர் எந்த சின்னத்தில் நிற்க சொல்லியிருக்காங்க? ஒரு சில கட்சிகள்லாம் இல்லை, பாஜகவுடைய கூட்டணி உள்ளே வந்திருக்கிற தமாக எந்த சின்னத்தில் நிற்க போகிறாங்க? ஐக்கியக்கு எந்த சின்னத்தில் நிற்க போகிறாங்க? அவர்கள் சொல்லுவதை அவர்கள் செய்வதை என்பது யார் கண்டுக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு மற்றவர்களை மாத்திரம் விமர்சனம் செய்வதே வழக்கமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேலையாக இருக்கிறது. முதலில் அவர் தன் முதுகை திரும்பி பார்த்து கொண்டு மற்றவர்களை விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லவே இல்லை, பிரச்சனைலாம் இல்லை. அப்படி உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்களா? யாருமே சொல்லலையா? அதாவது நீங்கள் பொதுவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். ஒரு இயக்கத்தை நடத்துகிறவர்கள் அந்த இயக்கத்தின் தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்து வெற்றியை நோக்கி செல்கிறவர்களுக்கு தான் அதனுடைய சிரமம் தெரியும். அதை மிக தெளிவாக நேர்த்தியாக எங்களுடைய கழகத் தலைவர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். இதை எல்லோரும் பாராட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு தெரிஞ்சு போச்சு. என்டிஏ கூட்டணிக்கு தோல்விதான் அவங்க முடிவாயிட்டாங்க. அதனால் வாய்க்கு வந்து அதை பேசிக்கொண்டு 23 கட்சிகள் கூட்டணியில் இருந்தாலும் கூட ஏற்கனவே போட்டியிட்ட கட்சிகளுக்கான இடங்கள்லாம் குறைச்சிட்டு தேமுதிக 10 இடங்கள் கொடுத்தது ஒரு நெருக்கடி. அதான் நான் மீண்டும் சொல்றேன், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணிக்கையும் குறைகிறது. நாங்கள் மற்றவர்களுக்கு மாத்திரம் குறைக்கல, நாங்கள் எங்களுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம், குறைத்து கொண்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் என்று தான் சொல்லியிருக்கிறோம். அதனால் எந்த கருத்து மாறுபாடும் இல்லை. எல்லோரும் மனமகிழ்வோடு ஒத்திசைவோடு இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். வெற்றி பெறுவோம். அவர் பாவம்.